ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பண்ணல மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கேன். மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கேன் பல்ல பெங்களூர் இருக்கோம். நம்ம இப்போ இந்த மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கோம் பல்ல பெங்களூர் இருக்கணும் பல்ல. பெங்களூரில் ஒரு சம் வெஜிடபிள்ஸ் வாங்க வந்தேன் நண்பர்ல எங்கள் ஃபேமிலிக்கு. அப்படி டுடே மார்னிங் ஒன்லி வி ஹேவ் கம் டு பெங்களூரு. வந்தேன் நண்பர்ல. கிளைமேட் ரொம்ப கொஞ்சம் கூலாகவே இருந்துச்சுன்னு வைங்களேன். மார்னிங்கு சொட்ரு போட்ட மிஸ்ஸஸ் சொட்ரு போட்டிருந்தாப்புல, நான் சொட்ரு போடலை. பட்டு அந்த மாதிரி கிளைமேட் இருந்துச்சு நண்பர்ல. பிகாஸ் திஸ் இஸ் த மந்த் ஆஃப் ஃபெப்ரவரி இல்லைங்களா. நம்ம ஊரில் இந்த தை மாதம் நல்ல குளிர், மார்கழி தையில் எப்படி பனிகள் நிறையா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே பனிகள் நிறையா இருக்குது நண்பர்ல. ஆமாம் நண்பர்ல. இருந்தாலும் டாலரபிள் தான், நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்குது. சில ஐட்டம்ஸ் வாங்க வந்தேன் நண்பர்ல. இந்த வெஜிடபிள்ஸ் வாங்க வந்தேன். ஆமாம் நண்பர்ல. இந்த பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எனக்கு வீட்டில் சொன்னது என்னங்க சொன்னாங்கன்னாக்க தக்காளி பழம் தான் வாங்க சொன்னாங்க. அப்படியே பின்னால் தான் சோபாரானதே என் டாக்டர் இருக்குது. அங்கே வந்து இந்த கடையை அப்படி பார்த்த உடனே எதுக்குள்ள நாங்கள் இங்கே வாங்குறதா ஏற்கனவே. இந்த கடை பேர் கூட இந்த பாருங்கள், ஹல்லி தொட்டா. இந்த பாருங்களேன் போர்டு, ஹல்லி தொட்டா. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இங்கே இருக்கும் நண்பர்ல. இங்கே மட்டும் நண்பர்ல, எங்கே பார்த்தாலே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு நண்பர். காரணம் அந்த கிளைமேட்டு, அந்த சூப்பரான ஒரு கிளைமேட்டு. ஆமாம் நண்பர்ல. இங்கே பார்த்து தக்காளி பழம் ஒரு கேஜி அருமையான பழங்க பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக அருமையாக இருக்குது. கிலோ 25 ரூபா தான். அங்கே பாருங்கள் 25 ரூபா தான். இந்த இது 2 இதுலேயும் வச்சுருக்காங்க, 25 rupees தான். இந்த பாருங்களேன், இதெல்லாம் நம்ம ஊரில் கொஞ்சம் காஸ்ட்லி நண்பர்ல. இந்த பாருங்களேன், இது நண்பர்ல சோயாபீன்ஸ். ஆமாம் நண்பர்ல, சோயாபீன்ஸ் இல்லை, சோயாபீன்ஸ் பட்டர் பீன்ஸ். ஆமாம் நண்பர்ல. இது பாருங்களேன், இது கிலோவே 42 ரூபா நண்பர்ல. நம்ம ஊர்லலாம் இதெல்லாம் ஹைலி காஸ்ட்டு, வெரி காஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் மேலே more than 100 rupees இருக்கும். பட் பெங்களூரில் இங்கே இப்போ ஹோசூர்லேருந்து தான் நம்மளுடைய வருது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் செலவு விலை கம்மி தான் நண்பர்ல. இந்த பாருங்களேன், நம்ம ஊரில் இப்போ தான் ரீசெண்டாக 70 ரூபா வாங்கினேன் கிலோ. 40 to 50, 60, 70 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த பழம் தர்பூசணி 32 ரூபா 80 கிலோ. இந்த தர்பூசணி பாருங்களேன், இந்த தர்பூசணி ஒன்லி 20 rupees 80 கிலோ. 120 rupees தான். ஆமாம் நண்பர்ல. அப்புறம் மிச்ச பழத்தை பார்க்கணுன்னு சொன்னாக்க இந்த பப்பிள் நான் ரியலி இன்ஃபேக்ட்டு நான் இது 70 ரூபான்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு 3 days முன்னால் வாங்கினேன் காரைக்குடியில். ஆமாம் காரைக்குடி, எங்கள் காரைக்குடியில் வாங்கினேன். 20 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். பையா இது எவ்வளோ தம்பி கிலோ? கிலோ போர்டில் எழுத காணா, எழுதலை, போர்டில் எழுதலை. பையா இது 1 கிலோ எவ்வளோ? இது 39. 39 ரூபா நம்ம கிலோ. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். நான் 70 rupees நான் நம்ம காரைக்குடியில் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். அதை நாங்கள் மறந்துடல. அதர்வைஸ் இந்த பாருங்களேன், இதெல்லாம் 46 rupees தான் கிலோ. இந்த பாருங்கள், இது 68 rupees, இது 46 rupees, இது 68 rupees. இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு இல்லை தம்பி. இது என்ன 68 சொல்கிறீங்க பையா? तमिल है, तमिल मालूम है आपको? ஆமாம், இதை பற்றி நான் அப்படி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கேன். இட்ஸ் வெரி பிஸி ஆக்சுவலி. இந்த வரைக்கும் பண்ணாதி 28 rupees தான் நண்பர்களே. அப்படியே பல இருக்கு பாருங்களேன். கிலோ 28 rupees தான். ஆமாம் நண்பர்களே, கொஞ்சம் உள்ள அப்படியே போயிட்டு வரேனே, இன்னும் கொஞ்சம் ரொம்ப சீப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாம் நண்பர்களே. இந்த பாருங்களேன், அருமையான பீட்ரூட். கலரை பாருங்களேன், தக்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளை சுண்டி இழுக்குன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில். அந்த மாதிரி நண்பர்களே.
கிலோ 68 ரூபா தான் நண்பர்களே. இது இங்கே பாருங்களேன், 1/4 கேஜி இது கிலோ 68 ரூபா. ஓகே, முள்ளங்கி பாருங்களேன், அருமையான முள்ளங்கி 46 ரூபா நண்பர்களே. 1/4 கிலோ எடுத்துக்கிட்டோம்னாக்கா 12 ரூபா தான் நண்பர்களே. இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன், பளிச்சுன்னு இருக்கு பாருங்களேன், கண்ணை பறிக்குது நண்பர்களே. இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு காய்கறியும் கண்ணை பறிக்குது. பீன்ஸு பையா, பீன்ஸ் எவ்வளவு கிலோ? 72வா? அது பீன்ஸு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே. 70 ருபீஸ் நண்பர்களே. 70 தெரியாமல் 72 சொல்லிட்டாரு. 70 ருபீஸ் நண்பர்களே. இங்கே பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கு நண்பர்களே. பல இருக்குது. இந்த குக்கம்பர் 38 ரூபா நண்பர்களே. இது எவ்வளோ தம்பி இப்போ இது 32 நண்பர்களே கிலோ. ஆமாம் நண்பர், பீஸ் 32 நம்பர் ஆமாம். அப்புறம் அப்படி என்ன கொஞ்சம் உள்ளே போவோமே, வீடியோ ரொம்ப லென்த்தாக கொண்டு போய் வேணான்னு பார்க்குறேன். இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் ஷேர் பண்ணுறது ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. பார்க்க பாருங்களேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வெரி க்ரீன். அந்த க்ரீனிஸை பார்த்தீங்களா, 65 ரூபா நண்பர் கிலோ இருக்குது. இது சின்ன சைஸு. அதே இதில் கரவலா இந்திய. ஆமாம், பார்க்க இது இந்த பாருங்கள் 65 ரூபா தான் பெரிய சைஸு. ரெண்டுமே ஒரே விலை தான் நண்பர்களே. நம்ம சௌச்சௌ நம்ம ஊரில் பீஸ் ரேட்டில் வாங்குவோம். கிலோ 70 ரூபா நண்பர்களே. 90 ரூபா. இந்த பாருங்களேன், டர்னிப்பு கிலோ 65 ருபீஸ் நண்பர்களே. ஆமாம், கத்திரிக்காய் இது ஒரு வகையான கத்திரிக்காய் நண்பர்களே. இந்த பாருங்க, இது வகையான நீள வகையான கத்திரிக்காய் கிலோ 32 ரூபா நண்பர். 32 ரூபா நண்பர்களே. 32 ரூபா. இது மொச்சை. இப்போ நான் வரும்போது கூட நாங்கள் வாங்கிட்டு வந்தேன். கிலோ 60 ரூபா நண்பர். கிலோ 60 ரூபா. இந்த பாருங்க, மொச்சை 60 ரூபா கிலோ. சோயாபீன்ஸ் நண்பர்களே, எங்கள் மாடி தோட்டத்தை பற்றி இப்போ தான் வீடியோ ஒன்று கொடுத்தேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ணேன். கிலோ பாருங்களேன், ஒன்லி 120 நண்பர்கள். சாரி, அது வந்து 48, அது வந்து வேறு. இது 120 நண்பர்களே. இந்த சோயாபீன்ஸு நம்ம ஊரில் 160, இங்கே 120 நண்பர்களே. கோவக்காய் கோவக்காய் 110 ரூபா நண்பர்களே கிலோ. வேறு நெல்லிக்காய் பாருங்களேன், இந்த பாருங்க சைஸை பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குங்களேன். கிலோ 110 நண்பர்களே. ஆமாம், இது என்ன தம்பி பையன், இது என்ன வாரிசு சைஸு? ये क्या है? 75. ये क्या है? टमाटो. காய் டொமேட்டோ. ஓ, காய்க்கு விலை அதிகமா? ஓஹோ, பழம் 25 நண்பர்களே கிலோ. காய்க்கு வந்து விலை அதிகமானு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம், நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஏன்னா தே கேன் ப்ரெஷர் ஃபார் சம் மோர் டைமு. 75 ருபீஸ் நண்பர்களே. ப்ரொக்கோலின் இந்த வரங்களே 100 ருபீஸு பெர் கிலோ. ப்ரொக்கோலின் தானே இது பையா? ப்ரொக்கோலின் தானே இது? ப்ரொக்கோலின். இது சேனக்கிழங்கா? சேனக்கிழங்கு கிலோ 70 ருபீஸ் நண்பர்களே. சேனக்கிழங்கு இது பாருங்கள், குக்கம்பர் நண்பர். இது ஒரு குக்கம்பர் நண்பர்களே. 70 ருபீஸ் நண்பர்களே பெர் கிலோ. இது பாருங்களேன், சின்ன வெங்காயம் நம்ம ஊர்லலாம் வாங்கியிருக்கோம். இங்கே 80 ரூபா நண்பர்களே. பெங்களூருக்கு 80 ரூபா. வாழைப்பூ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. 35 ருபீஸ் நண்பர்களே ஒரு பூவு. ஆமாம் நண்பர்களே, இந்த இருக்குங்க. அப்புறம் அப்படியே கோகனட், ஒரு தேங்காய். இப்போ தான் எங்கள் வீட்டில் எங்கள் மாநிலத்தில் தேங்காய் நாங்கள் கொஞ்சம் அறுவடை பண்ணிவிட்டு எங்கள் டாக்டர் கூட கொண்டு வந்தோம். ஒரு தேங்காய் 58 ரூபா நண்பர்களே. இல்லை நண்பர்களே, பீஸ் பீஸ். இந்த அப்புறம் நான் கேஜி நினைச்சேன், பீஸ் தான். ஒரு பீஸ் 55 ரூபா நண்பர்களே. அதை பூரா வச்சு பார்க்க நண்பர்களே. இந்த எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்குது நண்பர்களே, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆஃப் த கிளைமேட், வேறு ஒன்றும் கிடையாது. பிகாஸ் ஆஃப் த கிளைமேட். பையா இதுக்கு ரேட்டு போடல நண்பர்களே. இது போட்டு ரேட்டு போடல. இது 280 ரூபா நண்பர். ஆப்பிள் கிலோ. நான் என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து ஃபாரின் ஆப்பிள். இது 320. என்னை பொறுத்தவரை இந்தியன் ஐட்டம் தான் நண்பர்களே விரும்பி சாப்பிட்றது. வாங்குறது எதுவுமே இந்தியன் சமாச்சாரம் தான் வாங்குவேன். ஆமாம், நம்ம ஃபாரின் சமாச்சாரத்துக்கு நான் போகிறதே கிடையாது. காரணம் இது கண்டெய்னரில் வச்சு கொண்டு வராங்க நண்பர்களே. ஃபுல்லாக கூல்டு கண்டெய்னரில் போட்டு
அதை ஷிப்பில் கொண்டு வந்து அது இம்போர்ட் பண்ணி நம்ம கண்ட்ரியில் நம்ம இந்தியாவில் விற்கிறாங்க, நம்ம பர்டிகுலராக நம்ம காரைக்குடியில் விற்கிறாங்க. அதனால் அத்தனை நாள் அவ்வளோ நாள் வந்து அந்த இதில் கண்டெய்னரில் கூல்டு கண்டெய்னர் இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்து. அதனால் இந்த சமாச்சாரங்கள்லாம் நான் வாங்குறதில்ல. அந்த 320 விலையை பற்றி இல்லை, அந்த சமாச்சாரம் நான் வாங்குறதில்லை. நான் இந்தியன் மட்டும் தான் என்ன வாங்குவேன். இந்தியன் சமாச்சாரம் தான் எதுவாக இருந்தாலும் இன்க்ளூடிங் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கூட நான் மேக்ஸிமம் நான் ஃபாரின் ட்ரெஸ்ஸு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. சிங்கப்பூர் போயிருந்தேன் ரீசெண்டாக, ஒரு 3 or 4 months முன்னாடி போயிருந்தேன். அங்கே மட்டும் நினைவுக்காண்டி ஒரு மைக் வாங்கினேன். இதுக்கு யூடியூப்புக்கு. அந்த மைக்கு கூட நான் யூஸ் பண்ணல. இப்போ அது கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்மால் ஒர்க் இருக்குது. அதில் ஒரு ஹெட்செட் வாங்கியிருந்தேன். அதனால் நான் பாருங்கள் சமாச்சாரத்தை அதை தான் நான் வாங்கினது வரைக்கும். இது பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்குது. பையா பாய் சாப் என்ன இருப்பியா கிலோ 340. ஆமாம் நண்பர், எழுதாமல் இருக்காங்க. அதான் நான் அவங்ககிட்ட கேட்டேன். 340 நண்பர் பெர் கிலோ. இது இந்த ஆப்பிள் 190 நண்பர். ஒன்றும் இல்லை, உங்களை பற்றி நான் அப்ரிஷியேட் பண்ணி போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பழம் உங்களை அப்ரிஷியேட் தான் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குன்னு. 38 ரூபா நண்பர். இந்த பழம் கிலோ 38 ரூபா. பாருங்களேன், 38 ரூபா. அருமையான ஒரு வாழைப்பழம். நான் எப்போதுமே எங்கள் வீட்டில் பின்னால் தான் என் டாக்டர் இருக்குது. இங்கே தான் நாங்கள் சொன்ன ஆர்டர் பண்ணோம்னா ஒரு 1/2 hour டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஆமாம், இவருதான் அந்த தம்பி. நீங்கள் என்ன ஓனர்? நீங்கள் தானே? நீங்கள் மேனேஜரா? இன்னும் ஓனர் உங்களை ஒய்ஃப் இருப்பாங்களே, அவங்க இன்றைக்கி வரலையா? இப்போ ஓகே. ஹிந்தி மாலுமா? ஹிந்தியும் தெரியாதா? ஒன்லி கன்னடா தானே? அவங்க வருவாங்க. நாங்கள் அந்த சோஃபாரெல்லாம் டாக்டர் இருக்குது, ஆர்டர் பண்ணுவோம், டக்குன்னு உடனடியாக வந்து சேர்ந்துடும். உங்கள் அருமையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வெடி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால நாங்கள் இங்கே தான் வாங்குறது. ஏன்னா ஓகே, அதை பற்றி தான் ஒரு சின்ன அப்டேட். வேறு ஒன்று ஏதோ முட்டையெல்லாம் கூட இங்கே இருக்குது நண்பர்களே. இப்போ முட்டை எவ்வளோ தம்பி? 7 rupees ஒரு முட்டை. ஆமாம் ஆமாம், முட்டையை பற்றி டெய்லி ரேட்டு மார்க்கெட்டில் மாறும் நண்பர். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றுவாங்க. ஆமாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணுறதில்ல ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஒரு பெரிய ஃப்ரெஷ்ஷு அப்படியே உள்ளே வந்தாலே ஒரு அருமையான இருக்குது. ஒரு அந்த இடமும் அருமையாக இருக்குது. இந்த காய்கறிகள், இயற்கையான காய்கறிகள், பழங்கள்லாம் பார்க்கலையும் மனசுக்கு நமக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கிது. ஓஹோ, இப்படிப்பட்ட ஒரு காய்கறியத்தை நம்ம பொண்ணுங்க சாப்பிடுதுகளோ அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு ஏற்படுது. ஆமாம் நண்பர்களே. இந்த பார்த்தீங்களா, இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக பாருங்கள். கிலோவே 72 ரூபா நண்பர்களே. பாருங்கள், கிலோ 72 ரூபா. எல்லாம் பிஞ்சாக தான் இருக்குது, பசுமையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பசுமையாக இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். காரணம் கிளைமேட்டு, ஆர்கானிக்கு. பக்கத்தில் ஓசூர் தான் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து பாருங்கள் நண்பர்களே, சிம்லா மிர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. 76 ரூபா நண்பர்களே கிலோ. பாருங்கள், டர்னிப்பு தட் இஸ் இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜூஸ் சாப்பிட சொல்லுவாங்க இல்லையா. ஆமாம் நண்பர்களே, நேற்று கூட சாப்பிட்டோம் நாங்கள். அது 58 ரூபா நண்பர்களே. ஆமாம், 58 ரூபா. இதெல்லாம் யாரோ வாங்கி வச்சுருக்காங்க, எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஓகே நண்பர்களே. வெண்டிக்காய் அங்கே வர வெண்டிக்காய் பற்றி சொல்ல வேண்டிய நிறையா இருக்குது. வெண்டிக்காய் கிலோ 60 ரூபா நண்பர்களே. கிலோ 60 rupees. பாருங்க, 60 rupees கிலோ அருமையாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது பார்த்தீங்களா. அதுதான் பச்சை மிளகா இந்த இருக்குது பாருங்கள், நீல பச்சை மிளகா. எங்கள் மாட்டு தோட்டத்தோடு வச்சுருக்கோம். 120 தான் நண்பர்களே கிலோ, 120 ரூபா. சக்கரவள்ளி கிழங்கு கூட நான் இப்போ நம்ம ஊரில் எங்கள் மாட்டு தோட்டத்தோடு வச்சுருக்கேன் நண்பர்களே. பையா கிலோ 50. 50 ரூபா நண்பர்களே. கிலோ 50 ரூபா தான் இருந்தது பாருங்கள். நம்ம எழுதாமல் இருக்காங்க, இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எழுதலைன்னா கிலோ 50 ரூபா நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுட்டு இருக்கு பாருங்களேன். அது அப்படி அருமையாக இருக்குது. வெள்ளைப்பூடு இருக்குது நண்பர்களே, வெள்ளை போடலை. இஞ்சி இந்த பாருங்களேன், இங்கே பாருங்கள், இஞ்சி கிலோவே 120 ரூபா நண்பர்களே. நீங்கள் அன்பு நாள் நம்ம அடைஞ்சிருக்கேன் நண்பர்களே. ஒரு 1 வீக் முன்னால் இதே இஞ்சியை நான் நம்ம ஊரில்
ஊருக்கு வித்தியாசப்படும் நண்பர் ரேட்டு. 300 கிலோ வாங்கினேன் நண்பர், கிலோ 300 ரேட்டு. 100 வாங்கினேன், 30 ரூபா வாங்கினார். அப்போ அதிகமாக வாங்கினேன், 100 மட்டும்தான் வாங்கினேன், 30 ரூபா வாங்கினார். ஓகே நண்பர்களே, ரொம்ப எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது, கடையே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம், இதை பற்றி ஏற்கனவே ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இங்கே வந்தேன்னாக்க இதை பார்க்க எனக்கு சந்தோஷம். நான் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் ஒரு சில ஐட்டம் வாங்க போகிறேன். ஆமாம் நண்பர்களே, வாங்கிட்டு என்னால் கேட்டீங்க பண்ணி தூக்கிட்டு போக முடியாது. ஆர்டர் பண்ணால் 10 மினிட்ஸில் வந்துடுறேன் வீட்டுக்கு. ஏன்னா பின்னால் தான் சோபாரானா இருக்குது. தம்பி 10 மினிட்ஸே லேட்டாக முடிஞ்சாங்கண்ணா, 10 நிமிஷத்துக்கு வந்துடும் நண்பர்களே. அவருக்கு ஹிந்தி தெரியாது, தமிழும் தெரியாது, நோஸ் ஒன்லி கன்னடா. ஆமாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த பழத்தை பற்றி சொல்லிடுறேனே ஃபைனலாக. இந்த பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 120 ரூபா நண்பர்களே கிலோ. இவ்வளோ அப்படியே தொட்டு பார்த்தா குழுக்குழுன்னு இருக்கு நண்பர்களே. காரணம் பெங்களூர் கிளைமேட்டு. ஏசி எதுவுமே இல்லை பாருங்களேன். ஏசி இல்லை, இருந்தாலுமே ஏன் இப்படி கூலாக இருக்குன்னா இந்த பெங்களூர் கிளைமேட் அப்படி அந்த மாதிரி. யூ நோ அபவுட் த கிளைமேட் ஆஃப் பெங்களூரு. ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். அவருக்கு ஒரு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு மேனேஜருக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்து இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ண நண்பர்களே. Thank you so much for watching. Have a nice day. Thanks a lot.